ராஜாதி ராஜாவும் சர்வ வல்லவருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். God has prepared something on your way. Let me repeat it. God has prepared something on your way. ஆண்டவர் கர்த்தர் உங்கள் பாதையிலே ஏதோ ஒன்றை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க போகிற பாதை, நீங்கள் நடக்கிற பாதை, நீங்க வாழ்கிற வாழ்க்கை, உங்கள் ஜீவியத்திலே கர்த்தர் ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சில காரியங்களை வேதத்திலிருந்து ஆண்டவர் எதை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம வேகமாய் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 22. ஆதியாகமம் 22ல நம்ம வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். சரி, இங்க 22ஆம் அதிகாரத்திலே சாப்டர் 22ல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ எனக்கு உன்னுடைய குமாரன், உன்னுடைய ஏக சுதனை நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, தகனபலியாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறதை நாம் கேள்விப்படுறோம். மோரியா மலையின் மேல் நீ எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் ஒண்ணுமே பேசல. வேகமாய் தன்னுடைய குமாரனை அழைத்துக் கொண்டு, தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்துக் கொண்டு, கழுதையின் மேல் சேணம் கட்டி கொண்டு அவர்கள் வேகமாய் போய் பிரயாணப்பட்டு போய் அந்த மலையின் கீழே அந்த வேலைக்காரர்களின் கழுதையும் விட்டு விட்டு தன்னுடைய குமாரனை அழைத்து மேலே போகிறார். பல பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரே குமாரன், அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஒரே குமாரன் ஏக சுதன். அப்படி சொன்னாலாவது இவன் மனசு மாறி, ஆண்டவரே முடியாது, ஒரே குமாரன் ஆச்சே, ஏக சுதன் ஆச்சே அப்படின்னு இவன் யோசிப்பானோ என்று சொல்லி நினைச்சிட்டு சொல்றாரு. ஆனா பாருங்க, அவன் தன்னுடைய கொஞ்சம் கூட அந்த கிறிஸ்துவின் அன்பை விடல, ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை விடல. இப்ப மலை மேல் ஏறி போறாரு பலி செலுத்தும்படியாக. தன்னுடைய குமாரன், தன்னுடைய ஏக சுதன். இப்போ 7வது வசனத்துல பாருங்க, தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். He is questioning his father. தகப்பனே ஆடு எங்கே அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆபிரகாம் சோர்ந்து போகல, தளர்ச்சி போகல. உடனே கேட்ட கேள்விக்கு அடுத்த வசனத்திலே ரிப்பீட் பண்ற, பதில் கொடுக்கிற, ஆன்சர் பண்றார். 8வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனாங்க. இப்ப ஆபிரகாமுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. வேகமா போறாரு. அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். தன்னுடைய குமாரனையும் கட்டுறாரு. கட்டி அங்க பலிபீடத்துல வச்சுட்டார். பலிபீடத்துல வச்சு தன்னுடைய கத்தி எடுக்கிறார். அந்த வேளையிலே கத்தி எடுக்கும்படி தன் கையை நீட்டுகிறார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அதை நம்ம வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். 12வது வசனத்திலே, அப்பொழுது ஒரு பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கும் ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி உன் புத்திரன் என்றும் ஏகசம் பார்க்காம எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை காண்கிறான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கி இருந்தா கூட பரவாயில்ல. உங்க ஹிஸ்டரியில, உங்க சரித்திரத்துல இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆட்டுக்கடா அதனுடைய கொம்பு போய் ஏதாவது புதர்ல சிக்கிட்டு இருக்குது,
ஏதோ ஒரு உதவி நாடி இருக்கு, யாராவது போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா ஆட்டுக்கு அதோடைய பலன் அதோடைய கொம்புகள்ல தான் இருக்குது. முட்டி தள்ளிடும். யாராவது ஒரு ஒரு எதிராளி இருந்தாங்கன்னா அதை முட்டி தள்ளக்கூடிய பயங்கர வலிமை வாய்ந்தது இந்த கொம்பு தான். அந்த கொம்பு போய் புதர்ல மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு இந்த ஆடு பேசாம இருக்கும் நீங்க நினைச்சீங்களா? See, God has prepared something for his child. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்காக ஏதோ ஒன்றை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை முழு ஆடு போய் புதர்ல விழுந்திருந்தா கூட மாட்டிட்டு தவிச்சு கத்தி இருக்கும். ஆட்டுக்குட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆட்டுக்கடா. ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், அந்த ஆட்டுக்கடா ஏன் கொம்பு மாத்திரம் மாட்டி இருந்துச்சு? தன்னுடைய முழு சரீரம் மாட்டிருக்கலாமே. முழு சரீரம் மாட்டிருந்தா அந்த புதர்ல இருந்து வெளில வரும்போது அங்கங்க கீறி, ஒருவேளை ஸ்டக் ஆகி கீறி ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேதம் சொல்லுது, குற்றமில்லாத மாசு இல்லாத எந்த ஒரு காயம் இல்லாம அடிப்படாம தான் அவருக்கு பலி செலுத்தணுமா. ஒருவேளை அந்த ஆட்டுக்கு காயப்பட்டு வச்சுக்கோங்களேன், அத ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க ரொம்ப அழகா நடத்துறாரு. கரெக்டா அந்த கொம்பு மாத்திரம் மாட்டிட்டு நிக்குது, ஆடு தப்பிச்சிருச்சு. அதுல எந்த காயமும் இல்ல, பழுதற்ற பலி, குற்றமற்ற பலியை தான் ஆண்டவருக்கு செலுத்தணும். அப்போ அந்த ஆடு பழுதா இருக்கு, வெறும் கொம்பு மாத்திரம் மாட்டிட்டு நிக்குது. இப்ப ஆபிரகாம் அதை பார்த்து அதை கொண்டு வந்து நேரா ஆண்டவருடைய சமூகத்திலே பலிபீடத்துல வைத்து, அந்த மோரியா மலையின் மேல வைத்து அதை பலி செலுத்துகிறார். இப்ப தேவதூதன் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதித்து, அந்த சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும், எப்படி பெருகும் என்று சொல்லி அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பிரயாணப்பட்டு வராரு, தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை கூட்டிட்டு வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த மோரியா மலையின் மேலே அந்த பலிபீடத்திற்கென்று, ஆபிரகாமுக்கென்று, ஈசாக்குக்கென்று ஒரு ஆட்டு கிடாவை ஆயத்தம் பண்ணி வைக்க முடியும் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஏதோ ஒண்ணு, நீங்க போகிற பாதையில உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏதோ ஒண்ணு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன செய்ய போறோம்? ஒரே தடையா இருக்குது. இந்த காரியம் வாய்க்குமா, விளங்குமா? நிறைய பேருக்கு இது விளங்குமாங்க, வாய்க்குமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் போய் தமது தூதர்களை அனுப்பி ஆண்டவர் வழியை செவையாக்கி உங்களுக்காக ஆண்டவர் ஏதோ ஒண்ணு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஆமென். இருக்கிற இடத்துல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டு கிடாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இரண்டாவது, அதே ஆதியாகமத்தில் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் குளத்தை கண்டு போய் இப்போ தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய கையில கொடுத்து அந்த குழந்தையும் அந்த பிள்ளையையும் அவளை தோளை மேல் வைத்து, நீ கிளம்பி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆகார் அப்படியே டிராவல் பண்ணி வராங்க. ஒரு வனாந்தர பகுதியில வந்துட்டாங்க. இந்த வனாந்தரத்துல வேதம் சொல்லுகிறது, அலைந்து திரிந்து கடைசியில பிள்ளை தண்ணீரற்ற சூழ்நிலையில என்ன செய்வோம், பிள்ளை மரிக்கிறது என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி பெரிய வனாந்தரம். இவங்களுக்கு ரூட் தெரியல, பாதை தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல, பிள்ளை சாக கிடக்குது, என்ன செய்வோம் என்று பயந்து போயிருந்தான். What happened? ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். ஒரு அம்புபாயம் தூரத்தில் தன்னுடைய பிள்ளையை போட்டுக்கொண்டு அழுகிறார், என் பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியாது. I cannot see, I cannot face this situation. இந்த சூழ்நிலையை என்னால பார்க்க முடியாது, இந்த சூழ்நிலையை என்னால பார்க்க முடியல என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய கண்களை திறந்தார். When God opened her eyes,
அவருடைய கண்களை திறந்த பொழுது 19வது வசனம் 19th verse சொல்லுது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு ஒரு துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இப்ப நல்லா கவனிங்க, அவ்வளவு பெரிய வனாந்தரத்துல கரெக்டா அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு தண்ணீர் துறவை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய வனாந்தரத்துல இந்த ஆகாருக்காகவும் அவருடைய பிள்ளைக்காகவும் குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவனுக்கு மாத்திரம் இல்ல, இவளுக்கு மாத்திரம் இல்ல, பாட்டில்ல நிரப்புறதுக்கு கூட ஆண்டவர் அங்க தண்ணீர் வச்சிருக்கிறார். தண்ணீர் துறவையே கர்த்தர் வச்சிருக்கிறார். கண்ணு மறைக்கப்பட்டிருந்துச்சுங்க. கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டிருச்சுன்னா ஆண்டவர் நமக்காக முன்கூட்டியே வழிவாசலை செவ்வையாக்கி ஆண்டவர் சில காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தெரியுமா? அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Let me tell you again, God has prepared something on your way. ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை உங்கள் பாதையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியை கர்த்தர் நமக்காக தான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆதாமையும் ஏவாளை சகலவற்றையும் நீ ஆண்டுகொள், சகலவற்றையும் நீ அனுபவித்துக் கொள். ஏன்னா இது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கர்த்தர் பலிக்கென்று ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆகாருக்காகவும் அவருடைய குமாரனுக்காகவும் ஆண்டவர் வனாந்திரத்திலே தண்ணீர் துறவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். யோனா 1ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போய் அதற்கு எதிராய் நீ பேச வேண்டும் என்று பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ யோனா ஆண்டவருடைய சிந்தையை அறிந்தவனாய் இருந்தான். ஆண்டவர் ரொம்ப மனதுருக்கமுடையவர் என்பதை அவன் அறிந்தபடினாலே அவன் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு விலகி, 3வது வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினா என்ன நடக்கும் நீங்க யோனால அழகா வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, யோனா கர்த்தருக்கு விரோதமா செஞ்சான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சான், அவன் கீழ்ப்படியில. இதைதான் பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் சொல்றேன், யோனா கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவனாய் இருந்தான், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவனாய் இருந்தான். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ரொம்ப மனதுருக்கம் உடையவர், இப்படி சொல்றாரு, ஆனா அவர் அழிக்க மாட்டாரு என்பதை அவன் அறிந்திருந்தான். இங்க என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறான், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகுகிறான். நினைவேக்கு போக சொல்றாரு, இவன் தர்சீசுக்கு போறான். ஒரு கப்பலில் ஏறிட்டாரு. இப்ப என்ன நடக்குது? கர்த்தரை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு விலகினா என்ன நடக்கும்? 4வது வசனம் பாருங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பெருங்காற்று வருது. அடுத்தது என்ன வருது பாருங்க. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு, பெருங்காற்று, பெரிய கொந்தளிப்பு. ஏன் வருது பெருங்காற்று நம்முடைய வாழ்க்கையில? ஏன் இந்த பெரிய கொந்தளிப்பு வருகிறது? 13வது வசனம், 13th verse. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். வேகமா தண்டு வலித்தாலும் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ரொம்ப மும்முரமா கொந்தளிக்குது. பெருங்காற்று வருது, பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. என்ன பண்றதுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. என்ன பண்ணலாம்? இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடித்தட்டுல தூங்கிட்டு இருக்கிறார், நல்லா உறங்கி கொண்டிருக்கிறார். எழுப்புறாங்க, சீட்டு போடுறாங்க. இவர் சொல்ல, என்னை தூக்கி நீ கடல்ல போடுன்றாரு.
சரி எல்லாம் சேர்ந்து 1 2 3 அப்படின்னு டமான தூக்கி தண்ணியில போட்டாங்க. தண்ணியில போட்ட வேகத்துல ஒரு பெரிய மீன் வருது, லவக்குன்னு அந்த யோனாவை முழுங்கிருது. இதெல்லாம் நம்ம பாஸ்ட் தான், ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அதனால நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ யோனா தண்ணிக்குள்ள வர போறாரு அப்படின்றது மீனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். யாருக்காகனா யோனாக்காக. 17வது வசனம் 17th verse. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இப்ப நல்லா கவனிங்க, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். யோனாவே, நீ தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போற, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போற, ஜெப ஜீவியத்தை விட்டு விலகி போற, பரிசுத்தத்தை விட்டு விலகி போற, சபை கூடுதலை விட்டு விலகி போற, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போற. ஆண்டவர் நல்லதையும் ஆயத்தம் பண்ணுவாரு, மீனையும் ஆயத்தம் பண்ணுவார். நமக்கு சாப்பிடுறதுக்குன்னு மீனையும் ஆயத்தம் பண்ணுவாரு, நம்மையே விழுங்கத்தக்கதான மீனையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ண முடியும். Come on God's people, கர்த்தருடைய ஜனமே, இங்க அவரை போஷிக்கும்படியான மீன் அல்ல. தெரியுமா உங்களுக்கு? 5 அப்பத்தையும் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார். மீனை கொண்டுதான் போஷித்தார். இங்க அப்படி போஷிக்கல. இங்க எதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தா அவனையே விழுங்கும்படி. ஏன்? பிகாஸ் ஏன்னா நீ என்னுடைய சமூகத்தை விட்டு விலகிட்ட, என்னுடைய சித்தத்தை விட்டு விலகிட்ட, வார்த்தைக்கு செவி சாய்க்கல. 3 நாள் ராப்பகல் மீனின் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துட்டு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பக்தி இல்லாத பக்தி, அதுவரை இல்லாத வைராக்கியம், அதுவரை இல்லாத அபிஷேகம், அதுவரை இல்லாத ஜெப ஜீவியம். மீன் வயிற்றுல உட்காந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றாரு, கதறாரு, ஆண்டவரே உம்மை துதிப்பேன். ஒருவேளை ஆலயத்துல இருந்து நான் உம்மை துதிப்பேன், ஒருவேளை நான் உங்களுக்கு பொருத்தனை பண்ணுவேன், என் நெருக்கத்தை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினா சமூகத்துல காத்திருப்பேன் என்று சொல்லி பல காரியங்களை ஆண்டவரே என்று சொல்லி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது? 10வது வசனத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே கட்டி விட்டது. யோனாவை கரையில கொண்டு வந்து கட்டிருச்சு. இப்ப இவர் டிராவல் பண்றதுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள், கப்பலை விட பெஸ்டான ஒரு வெஹிக்கிளா ஆண்டவர் ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து போடுறாங்க. வந்தோடனே இவர் உடனே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதா, டின்னர் இருக்கா, லஞ்ச் இருக்கா, டீ இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா? கப்பலின் அடித்தட்டுல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தவர் இப்ப ரெஸ்ட் எடுக்கல. உள்ளுக்குள்ளார இரவு பகலும் துதிச்சுட்டு இருந்தார். அதே வேகத்துல பறந்து அடிச்சு ஓடுறாரு. இனிவே மனம் திரும்பு, ஆண்டவர் அழிக்க போறாரு. ஒரு வைராக்கியம் எழுதி பாருங்களேன். ஆண்டவர் சில காரியங்களை நமக்காக ஆயத்தப்படுத்துறாரு. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கப்பல்ல இருந்து தூக்கி கடல்ல போடும் பொழுது மீன் வந்து இவரை விழுங்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் அவ்வளவுதான், இவர் சாப்டர் முடிஞ்சிருக்கும். ஆண்டவர் அது தீமையாய் நமக்கு தெரியலாம், ஆனா இவர் ஜீவனை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்க்கும்படியாய் கர்த்தர் மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். நம்ம கூட சில சமயத்துல கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போகும்போது தண்ணீரை விழுகிற மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு காரியத்தை விழுந்துருவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனின் வயிற்றுக்குள்ள போற மாதிரி, வாய்க்குள்ள போற மாதிரி ஏதோ நம்மளை விழுங்கிருச்சு அவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனால் கரை சேர்க்க வேண்டிய நேரத்திலே, கரை சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்து சேர்ப்பார். இவனுடைய ரூட் தர்சீசுக்கு போகணும், தர்சீசுக்கு போகணும்னு போயிட்டு இருக்கிறான். மீன் தர்சீசுக்கு கூட்டு போல நினிவேக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. ஆண்டவர் உங்களை கரெக்டா கைட் பண்ணுவாருங்க, கரெக்டா கூட்டிட்டு போவார். நம்மளை யாரும் கைட் பண்றதுக்கு யாருமே இல்லைங்க. நமக்கு ஆலோசனை கொடுக்க உங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்களை அழகாக கைட் பண்ணுவார். யோனாவுக்கு முன்பாக ஆண்டவர் அழகாக ஒரு அவனை கரெக்டா கொண்டு போறதுக்காக ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். 1 ராஜாக்கள் 17 வாசிக்கிறோம், எலியாவை போஷிக்கும்படிக்கு ஆண்டவர் சாரேபாத் ஊர் விதவையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, God prepared a woman to feed the prophet. தீர்க்கதரிசியை போஷிக்கும்படியாக ஒரு ஸ்திரியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார்.
ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீங்க வாசிக்கலாம், நம்ம இப்ப வாசிக்க நேரம் இல்லை. ஒரு விதவையை கொண்டு கர்த்தர் போஷித்தார். கேரித் ஆற்றங்கரையிலே ஒரு காகத்தை கொண்டு போஷித்தார். God already prepared. ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். எதற்காக? தம்முடைய தாசனை போஷிக்கும்படியாக. உங்களுக்கும் ஆண்டவர் சிலரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல சங்கீதம். 23ஆம் சங்கீதத்திலே 5வது வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர். இன்னைக்கு உங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவை முறியடித்து நீங்க எழும்பும் பொழுது ஆண்டவர் தமது பரிசுத்த சமூகத்திலே உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, உங்களை யாரெல்லாம் பகைத்தார்களோ, ஏளமாய் நினைத்தார்களோ, உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ, தம்முடைய ராஜ்யத்திலே உங்களுக்காக ஒரு வெளியேற பெற்ற பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வலது பார்சத்திலே அமர்ந்து உங்க சத்துருக்களுக்கு முன்பாக, உங்க சத்துருக்கள் கண் காண, யாரெல்லாம் என்னை தாழ்த்திட்டாங்க, என்னை அற்பமாய் நினைத்தார்கள் என்று நினைத்தீங்களோ, அவங்களுக்கு மனுஷிக கிரியைகளுக்கு முன்பாக, சத்துருவின் வல்லமைகளுக்கு முன்பாக ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். நான் சொன்னேன், God has prepared something on your way. ஆண்டவர் உங்கள் பாதையில் ஏதோ ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முதலாவது, ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆல்டர்னேட் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. ஜீவன் தப்பினது. ஆகாருடைய பிள்ளை மரிக்க இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு ஊற்று கண்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். யோனாவுக்கு ஆண்டவர் ஜீவனை தப்ப வைக்கும்படியாக மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. 1 ராஜாக்கள் 17 எலியாவுக்கு போஷிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு விதவை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. கடைசியாக அவருடைய ராஜ்யத்திலே சங்கீதம் 23 5 வாசிச்சது போல சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகுது. Your vessel is going to overflow. Let me speak to you. ஒரு overflowing anointing கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் வைக்க போகிறார். நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற blessings, overflowing blessings ஆண்டவர் உங்க மேல வச்சு உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. அதற்கு பதிலாக ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தும்படி ஈசாக்குக்கு பதிலாக ஆண்டவர் ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் இது போயிடுச்சு, என் பிசினஸ் போயிடுச்சு, இப்பதான் நான் வேலையில சேர்ந்தேன், என் வேலை போச்சு, எனக்கு வருமானமே இல்லை, அதுக்கு பதில் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வார். ஆல்டர்னேட் ஆண்டவர் செய்வார். God is going to do something greater than before. சொல்வீங்களா? God is going to do something greater than before. முன்பிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆண்டவர் எனக்காக பாதையை திறக்க போகிறார். பாதையில ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்த போகிறார். God has prepared something on my way. ஆயத்தப்படுத்தி உங்களை கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடலாம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆல்டர்னேட், ஆண்டவரே, இதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, இந்த ப்ரொஃபஷனை தவிர வேற எதுவும் தெரியாது.
என் மேல இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, என்னுடைய பினான்ஸ் என்ன செய்ய போறேன்னு தெரியல, அடுத்து இந்த மே மாசம் இந்த கடந்த ஜூன் மாசத்துக்கு வந்தா எங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸை கட்ட போறோம்னு தெரியல, நிறைய செலவாயிருச்சு, அடுத்து என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியல, ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படியே பிளாங்கா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவரே, ஆண்டவர் பதிலாக ஒண்ணு செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட் பேசுறேன், தீர்க்க தரிசனமா பேசுறேன், ஒரு ரேமா வேர்ட் உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. If you receive it, you can see wonders and miracles in your life. இதை நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண முடியும் என்று நான் கர்த்தருக்குள்ளே பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள். எங்க ஊழியத்தின் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் தலைவர் நீங்க தான்ப்பா, எங்கள் எஜமானன், எங்கள் மனவாளர், எங்கள் மெய்ப்பன், எங்களை நடத்துகிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை ஜீவன் தப்ப வைக்கிறவர், எங்களுக்கு ஆண்டவரே துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தை, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தெய்வம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆளுகை பிரச்சனம் இருக்கட்டும்ப்பா. வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி இன்னைக்கு நீங்க பேசியிருக்கிறீங்க, சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் பாதையிலே ஏதோ ஒன்றை உங்களுக்கு முன்பாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வார்த்தைப்படி நீங்க ஆயத்தப்படுத்தினது ஒரு நாட்களில் வெளிப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.